ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் பற்றின டூர் தான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நெக்ஸ்ட் கிவ்அவே கண்டெஸ்ட் வந்தாச்சு. ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃப்ரிட்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்பூலோட பிராண்டு ப்ரோட்டான் அப்படிங்கிற மாடல் 300 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் இது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த வீடியோவோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரிபிள் டோர்ஸ் வச்சு இருக்குது. அண்ட் எங்ககிட்ட நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரிட்ஜாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ட்ரே வந்து கீழே நல்லா பெருசாக ஒரு தனி செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வெஜிடபிள் ட்ரே பார்த்திங்கன்னா புஷ் மாடல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வெஜிடபிள் ட்ரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதே நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த வெஜிடபிள் ட்ரேயில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஷீட் கிடைக்கிது. ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் ஷீட்டை வந்து போட்டுட்டு அது மேலே தான் வெஜிடபிள்ஸ் வைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் ஷீட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஸ்க்ராச்சஸ் அந்த இதில் வந்து ஃப்ரிட்ஜ் சர்ஃபேஸில் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறி வைக்கும்போது சமயத்தில் வந்து அது குப்பையாகலாம், கருவேப்பிலை இது மாதிரிலாம் வைக்கும்போது அந்த குப்பை இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக அந்த ஷீட் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷீட் வந்து ஸ்பெசிஃபிக் சைஸஸில் கிடைக்கிது. இன்கேஸ் நமக்கு வந்து இது பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறது வந்து தனித்தனி பாலித்தீன் பேக்ஸில் போட்டு வச்சுருவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேக் ஃபுல்லாக காய்கறி வாங்கிட்டு வந்தால் கூட அதை ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது பாருங்கள், இது 2 பெரிய காலிஃப்ளவர் இருக்குது. மற்ற ஃப்ரிட்ஜஸில் கொடுக்குற அந்த வெஜிடபிள் ட்ரே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டப் மாதிரி இருக்கும் சின்னதாக. அந்த டப்பில் வந்து இந்த 2 காலிஃப்ளவர் வச்சாலே வந்து அந்த டப்பே முக்கால்வாசி இடம் அடிச்சிடும். பட் இதில் பாருங்கள் நான் எவ்வளோ காய்கறி அடிக்கிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாடல் ஆஃப் வெஜிடபிள் ட்ரே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் அடுக்கினதுக்கு அப்புறமும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தால் கூட இதில் நம்ம வந்து சஃபிஷியண்ட்டாக அடுக்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெஜிடபிள் ட்ரே உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 300 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜ்னு சொன்னேன் இல்லையா. ஃப்ரிட்ஜோட ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கனாலையும் ட்ரிபிள் டோர்ஸ் இருக்கனால இதோட வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால மற்ற ஃப்ரிட்ஜஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணால் இது வெயிட் தாங்காது, அது உடஞ்சிரும் அப்படின்றனால நாங்கள் வந்து இங்கே அயன் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜோட டோர் ஹேண்டில்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து செப்பரேட்டாக தனியாக இல்லாத மாதிரி இந்த ஃப்ரிட்ஜோடே வந்து அப்படியே அந்த டோரோட சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக ஒரு செப்பரேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம இது அடியில் கைவிட்டு திறக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரிட்ஜோட நார்மல் ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நடு மிடில் பார்ட் பார்க்கலாம். இது வந்து எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் இதில் வந்து இந்த பால் ட்ரே, மில்க் ட்ரே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னா ஒரு மூடி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அந்த மூடியிலே வந்து நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வேணும்னா நம்ம லோலேயோ மிட்லேயோ ஹைலேயோ மாற்றிக்கலாம். அண்ட் மற்றபடி எல்லாமே இந்த ட்ரேஸ்லாம் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ட்ரேஸ் எல்லாமே கிளாஸ் அப்படின்றனால நான் இந்த ட்ரேஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஷீட் போட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அந்த கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அதில் மாவு, தயிர் இந்த மாதிரி ரொம்ப எசென்ஷியல் திங்ஸ் மட்டும்தான் வைப்பேன். இந்த மிட் கம்பார்ட்மெண்ட்டோட ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாராளமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த ஷெல்ஃபை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கிறனால நம்ம வந்து பெரிய பாக்ஸாக இருந்தாலும் நம்ம மாற்றி அடுக்கி வச்சுக்கலாம். இது டோரில் உள்ள ஷெல்ஃப்ஸ். இதுலேயும் வந்து பெருசாக மற்ற ஃப்ரிட்ஜுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம கிவ்அவே கான்டெஸ்ட் பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸை இன்வைட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அண்ட் அவங்க இன்வைட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்வைட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஸ்கிரைபரோட பேரை மென்ஷன் பண்ணணும். அண்ட் யார் ஜாஸ்தி சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த கிவ்அவேயோட வின்னராக இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு சர்ப்ரைஸும் வந்து இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டில் காத்துட்ருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே உள்ள ஃப்ரீசர் ஜோன் பார்த்துடலாம். ஃப்ரீசர் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜஸில் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் ட்ரே வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஐஸ் க்யூப் ட்ரேவை வெளியே எடுக்காமலே வந்து உள்ளே வச்சே தட்டி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து டேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஐஸ் வந்து இந்த ட்ரேயில் வந்து உழுதுரும். ஸோ இந்த ட்ரேவை நம்ம வெளியில் இழுத்துட்டு ஐஸ் க்யூப்ஸை எடுத்துக்கலாம்.
அண்ட் ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் மோஸ்ட்லி வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ட்ரே தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே டோர்லேயுமே வந்து நமக்கு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் ஜோனுமே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஹைட் ஜாஸ்தி இருந்தால் கூட இதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த ஃப்ரிட்ஜோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ட்ரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை பற்றின ரிவ்யூ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.